திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா காவ்யா, வயது 29 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மாத சம்பளம்னு பார்த்திங்கன்னா ஒரு 20,000 30,000 வரதை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது, நல்ல வசதியெல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருக்கிற பெண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய மணமகனாசை கொஞ்சம் வசதியானவராக இருக்கணும், நல்லவராக இருக்கணும், எந்த குறையில்லாத பொண்ணை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2வது திருமணம் தாங்க. முதல் திருமணமாகி விவாகரத்தாயிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்ததுனால இவங்க எனக்கு பிடிக்கலன்னு பிரிஞ்சு வந்துட்டாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க திண்டுக்கல்லில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் தம்ப்லைனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா கமலா, வயது 30 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களும் +2 தான் முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க மல்லிகை கடை வச்சு சொந்தமாக நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு மாத சம்பளம்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 50,000 வருமானம் வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வசதின்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது, நிலம் ஒரு 2 சென்ட் நிலம் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஆகி விவாகரத்தாயிருச்சு, 2வது திருமணம் தான். உங்களுக்கு சம்மதம்னீங்கன்னா நீங்கள் தம்ப்லைனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க தேனியில் தான் இருக்கிறாங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்க, நேரில் வந்தால் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.